பெரியார திட்டத்துக்கு அவன் மாநாடு போடுறானு. பெரியார திட்டத்துக்கு நாலு மாநாடு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மாசம் 4 மாநாடு. பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்க? சத்தியமா இல்ல. சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. வெல்ல போறான், கோட்டையை பிடிக்க போறான். மக்கள் மன்றத்திலே இந்த பொழக்கிறவன் சட்டமன்றம் போன என்ன ஆகும்? திராவிட டவுசர் நனையும். அவன் டவுசரை போடுறதில்ல, அது ஒரு விஷயம். சங்கியாவது டவுசர் போட்டிருப்பாங்க. அப்போ அது தெரிஞ்சிருச்சு. நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு, நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல, 50,000 மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு, 100 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது. மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமாளும் கியாப்பையும் சீப்பா ஆய்த்தவனும் எல்லாரும் பேசினாங்க. விழுந்துட்டாங்க, விளைவிக்கப்பட்டாங்க, வீழ்த்தப்பட்டாங்க. எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சி கொண்டிருக்கிறது. அதனால